ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு பகுதி அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஒரு சிலருக்கு கட்டு கர்ப்பமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு திருமண காரியங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் ஃபெயிலியராக இருந்திருக்கலாம். இதனால் நீங்கள் ரொம்ப கலங்கி போயிருக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. தேவன் நம்ம கூட தான் இருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மளை தேற்றக்கூடியதாக இருக்கிறதுல இது நாள் வரைய உங்கள் காரியங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கலாம். வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இதுவரையே என் நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்ததுனால இதோ உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்தி தருகிறேன் அப்படி சொல்லியிருக்கிறல. இந்த திறந்த வாசல் நமக்காக தேவன் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் நம்ம ஒரு நாளும் தேவனை விட்டு விலகாமல் இருந்தோம்ல, அதை தேவன் பார்த்து அதை கனப்படுத்துறாருங்க. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க விருப்பமாக இருக்கிறார். நம்மளுக்கு முன்பாக திறந்த வாசலை ஏற்படுத்தி தருகிறார் அப்படின்னா இதுவரை அடைக்கப்பட்ட எல்லா பகுதிகளும் இன்னைக்கு திறக்க செய்கிறாருங்க. விசுவாசிங்க, தேவனுக்குள்ள களி கூறுங்க.